மனிதர்கள் எல்லோரும் சமமான பிறகு அந்த வேலைகள் இயங்காது, உலகம் இயங்காது. இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஜாதிகளை நீ ஒழிக்கவே முடியாது. நீ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே உன்னை என்ன ஜாதி என்று கேட்கிறார்கள். குழந்தைகளுக்கு மனம் முடிக்கும் பொழுது ஜாதிகளை பார்க்கிறார்கள். நட்சத்திரம் பார்த்து, குடும்பம் பாரம்பரியம் பார்த்து, அந்தந்த குடும்பங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பொண்ணையோ பையனையோ மனம் முடித்துக் கொள்கிறார்கள். ஆக நான் ஜாதியை ஒழிப்பேன், நான் ஜாதியை ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பாய்? நீ மாற்றி இருக்கிறாயா உன் ஜாதியை? நீ பட்டியலிலிருந்து வெளியே வந்திருக்கிறாயா? முதலில் உன்னுடைய ஜாதி சான்றிதழை மாற்று. உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஜாதி சான்றிதழை மாற்று. உன் குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும் முதலில் பட்டியலில் இருந்து வெளியே வா. ஒட்டுமொத்த உன் சீடர்களையும் பட்டியலில் இருந்து வெளியேற்றி காட்டு. நாங்கள் பட்டியல் ஜாதியில் இல்லை. We are no caste. We are anti-caste. சொல்லு. We are not for caste. We are anti-caste. எல்லோரையும் வெளியே கொண்டு வா. முடியுமா? ஜாதிகளை ஒரு காலம் ஒழிக்க முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டிலே ஜாதிகளை வைத்துத்தான் சமுதாயம் இயங்குகிறது. ஜாதிகள் இல்லை என்றால் சமுதாயம் சீரழிந்து போய்விடும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும்.